இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. ஹாய், என் பேர் யுவராஜ். எங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா SRS மெட்லாண்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நாங்கள் திரும்படிவாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். இஸ் மிஸ்டர் பழனி, இவர் தான் எங்களோட பாஸ். அண்ட் இஸ் மிஸ்டர் சவுந்தரராஜன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மெட்லாண்டிங் டிவிஷனில் இருக்க மல்டி ஹேண்ட்லிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எந்த கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஆன் மெட்லாண்டிங் இருந்தாலும் அதில் சொல்யூஷன் எங்கிட்ட கிடைக்கும். அண்ட் வி ஆர் ஓன் மேனுஃபேக்சர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். இதில் வந்து நாங்கள் EHPD, எலக்ட்ரிக்கல் ஸ்டாக்கர், ஃபோக்லிஃப்ட், ரீஸ்ட்ரக் இதெல்லாம் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதை தவிர்த்து கஸ்டமைசேஷன்ஸில் என்ன கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கேட்டாலும் எங்களால் பண்ணி தர முடியும். உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டில் பயன்படுது? இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஜிஸ்டிக் அண்ட் வேர் ஹவுஸில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சைட்டில் எதெல்லாம் ஹெவியாக மெட்டல் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் யூஸ் ஆகும். சேம்பர்ஸ், பிரிக்ஸில் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியுமே மேன் பவர்ன்றது லாஜஸ் தான். அதனால எல்லா இடத்துலையுமே மிஷினரி யூசேஜ் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. மிஷினரி இல்லாமல் எந்த கைண்ட் ஆஃப் மெட்டலையுமே மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது டிஃபைன் பண்ணி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இப்போ மல்டி ஹேண்டில் எல்லா கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. பில்டர்ஸ் அப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆகும். ஆமாம், அக்ரிகல்ச்சர் சைட்லையுமே இந்த மிஷின் வந்து இப்போ யூஸ் ஆகுது. அட்டாச்மெண்ட்ஸை மாற்றிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க சேம்பர் டிவிஷன்ஸில். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களோட க்ரோத் கம்பெனி? சார், வி ஆர் ஃப்ரம் 2006 இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கோம். 20 years ஓல்டு கம்பெனி. கிராஜுவலி இப்போ இந்த மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் எங்கள் க்ரோத் நல்லாவே இருக்கு. உங்களோட கம்பெனியோட பிரான்ச் என்னெல்லாம்? சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மேப்பில் லொக்கேட் ஆகிருக்க எல்லா ஏரியாலையுமே நாங்கள் லொக்கேட் ஆகிட்டு இருக்கோம். மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை, தமிழ்நாடு. சர்வைவிங் த்ரூ அவுட் பேன் இந்தியாவில் நாங்கள் எல்லா ஏரியாலையுமே சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, இன்னும் எக்ஸ்போர்ட் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஃபியூச்சர் டிவிஷனில் டொமஸ்டிக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? மக்கள் மத்தியில் இந்த ப்ராடக்ட் எப்படி வரவேற்பு இருக்கு? ஃபீட்பேக் என்ன? ஸோ நாங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண இண்டஸ்ட்ரி. அதனால் இந்த பேஸ் சர்வீஸுங்கிறதுனால எங்களோட ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸ் குட்டாக இருக்கிறதுனால கஸ்டமர் எண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல எண்டவர் இருக்குது. இந்த சரௌண்டிங் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் எங்கள் நேம் சொன்னீங்கன்னா தெரியாத கஸ்டமர் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபார்ம்லி நோன் அஸ் ஸ்ரீராம் ஃபோக்லிஃப்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். தேங்க்யூ. எடுத்துடலாம், ஒன்றும் அதான் பற்றி நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம போய் பேசிட்டு அதுக்கப்புறம் தேவையான தந்துடுவோம். அதான் ஆகுதா ஆகலையா? எல்லாம் ஆகும் தலைவா, ஆகும் தலைவா. இருங்க, நம்ம முதல்ல எடுத்துருவோம்.
கேட்கறதுலாம் நீங்கள் ரைட் ஆள் பேசுனா ஒரு பார்ப்போம் பேசுகிறேன். ஆமாம் சார் மீடியா. Yeah. We are Pudu Robotics. We come from Pune. We make robots especially for the EMS industry. These robots that you see are moving materials from one process to another process. When you want to move processes, especially when you want clean environment, clean room environment, these are the best robots in the world. So this robot has a capacity of 300 kilos. It can lift up to 300 kilos. The other one, the one which is carrying the rack, can carry up to 600 kilos. These racks are useful in carrying across the entire factory. If you have a large factory and you need anything to be carried together, this is the best material to be used. These materials exporting from India. We are selling 120,000 robots a year. So it's a big market. We are number one in the world for these robots. And we have on that side behind you, we have another robot which is for cleaning. All EMS manufacturers need very good cleaning on the floor. They can't have dust on any of the shop floor. So that also is a very good product that we have. This robotic only for companies or family use? No, it is not for domestic use. It is only for industrial use. Only for industrial use. Because heavy industries are small industries, light industries, all industries actually. All industries. In Chennai, the big market is for us for electronic manufacturing companies. There are large electronic manufacturing companies like Foxconn. They can use the robots. We already have a lot of customers in Chennai who use our robots for specifically electronic manufacturing. Throughout India, which company is leading companies? We are the only ones in India. We are the only manufacturers in India. There is no other manufacturer in India. Everyone else is importing from China or from Korea. So we are the only manufacturers. We are based in Talegaon in Pune. Your name and Company. So typical robot will cost about 10 lakh rupees for one robot. Some of the robots are between 9 lakhs to 16 lakhs is our typical price for any of our robots. And it's manufactured in India, in Pune. this is the first expo. We take part in a lot of exhibitions. In Chennai, this is the first time. Today is first First time. How to maintenance? So we manage maintenance, we manage AMC, we manage everything. All the spares are given by us. We manage the entire robot for 5 years. We give a warranty for 5 years, including spares, including parts. Tell your name. So our company's name is Autofina Robotics. My name is Paresh Parekh. I'm the managing director. Thanks. Thank you. Thank you. என் பேர் வினோத் சர்மா. நான் வந்து பகவதி பேரிங் கம்பெனி சென்னை அம்பத்தூரில் இருக்கிற
என்பிசிக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இங்கே சென்னையில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸாக இங்கே சர்வ் பண்ணுறோம். அண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் பேரிங்ஸ் வைக்கிறோம். என்பிசியில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் பேரிங்ஸ் அண்ட் அதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் என்பிசியை தவிர்த்து இன்னொரு நிறைய இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. உங்களோடது எந்தெந்த ஊருக்குலாம் அனுப்புறீங்க? நம்ம பேன் இண்டியா சப்ளை அண்ட் சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துல பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் ஃப்யூச்சரில் பேன் இண்டியா சப்ளை பண்ணுறதுக்கு பிளான்ஸ் இருக்குது. எல்லாம் இருக்கிற லைக் திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு எல்லா இடத்துல ஆல்மோஸ்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு. எப்படி growth இருக்கு கம்பெனி 3 இயர்ஸா growth இருக்கா? 15 வருஷமா இருக்கு. இல்லை சார், நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கம்பெனியோட சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. என்பிசி பிராண்டுங்கிறது இந்தியன் பிராண்டு, அது நல்லா குரூ ஆகிட்டு இருக்க பிராண்டு. வேர்ல்ட் கிளாஸ் பேரிங்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மினிஸ்டர் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நல்லா, அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவரும் எம்எஸ்எம்இ மினிஸ்டராக இருக்கிறாரு. ஸோ இதுவும் எம்எஸ்எம்இ செக்டார் தான். ஸோ இது எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ சார். எக்ஸ்போர்ட் ஆகா இம்போர்ட் இது நம்ம என்பிசிங்கிறது எக்ஸ்போர்ட் கூட ஆகுது. இங்கேருந்து அதர் கண்ட்ரிஸ் கூட போகுது, ஜெர்மனி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவை தவிர்த்து இந்தியாவுக்கு வெளியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க என்பிசி பிராண்டு. தேங்க்யூ. அப்படியே போயிட்டு ஆமாம் சார். தமிழ் வணக்கம், என் பேர் ரவிக்குமார், செக்ரட்டரி ஆஃப் ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். எங்களுடைய வர்த்தக கழகம் 1928 ஆரம்பித்தது சென்னையில். எங்களுடைய கிளைகள் செகண்டராபாடு, விஜயவாடா, விசாகப்பட்டினம் அண்டு நெல்லூரில் இருக்குது. எங்களுடைய சர்வீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெம்பர்ஸுக்கு தேவையான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோம். எப்படின்னாக்கா, ஒரு மெம்பர் எங்களுக்கு இந்த வர்த்தகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அதை எங்களுடைய எக்ஸ்பர்ட் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள மூலியமா அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுவோம். எங்களுக்கு 1200 மெம்பர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய இந்த மெம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான், ஆந்திரா சேம்பர் மட்டும்தான் 3 கிளைகளை கொண்ட ஒரு வர்த்தக கழகம். எங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் விஎல் இந்திராதர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேசிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட இருக்குது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 18 சப்கமிட்டிகள் இருக்குது. ஒவ்வொரு சப்கமிட்டியும் ஒவ்வொரு செக்டார், தட் இஸ் எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு, இஎஸ்ஜி, இதை மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் எங்களுடைய ஒவ்வொரு கமிட்டி இருக்குது. அந்தந்த கமிட்டிக்கும் சேர்மன், கோ சேர்மன் இருக்குது. அவங்களுடைய டைரக்ஷனில் நிறைய ப்ரோக்ராம்ஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஃபார் எங்களுடைய மெம்பர்ஸுக்காக. அதோடு இல்லாமல் நாங்கள் 1948 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் எங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க டு இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். எல்லா எக்ஸ்போர்ட்டரும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் எடுக்கணும் ஏதாவது ஒரு சேம்பரில். வி ஆர் தி ஒன் ஆஃப் தி ஆத்தரைஸ்டு ஏஜென்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1948 நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ அந்த முன்னாடி மேனுவலாக இஷ்யூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஆன்லைனில் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு நம்ம மெம்பர்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெளிநாடு போகும்போது அவங்களுக்கு விசா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு ஒன்று நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ புதுசாக ஒரு இந்தியா யுஎஸ் ஃபெலிசிட்டேஷன் போர்ட்டல்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப், தட் இஸ் எம்பசி ஆஃப் இந்தியா இன் நியூயார்க், அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் ஒன் ஆஃப் த நோடல் ஆஃபீஸர். சிறு சிறு கம்பெனிகள், எம்எஸ்எம்இ கம்பெனிங்க அவங்களுடைய வர்த்தகத்தை யூஎஸ்சியோட ஈஸியாக வர்த்தகம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழித்தடம். அதுக்கு நாங்கள் எங்களுடைய மெம்பருக்கு நாங்கள் சில சலுகைகள் கொடுத்து, என்னென்ன அவங்களுடைய மெம்பர்ஷிப் கிரைட்டீரியா எல்லாம் வெரிஃபை பண்ணி நாங்கள் இந்த போர்ட்டலுக்கு எங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு உங்களுக்கு?
தமிழ்நாட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 மெம்பர் இருக்காங்க. எல்லாரும் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு ப்ரொஃபஷனல்ஸு, எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர் இப்படி இருக்காங்க எங்களுடைய மெம்பர்ஸு. அவங்களுக்கு தேவையான சலுகை எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்பர் 1 நீங்கள் சொல்லப்போனால் நம்பர் 1 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் தமிழ்நாடு. பேர் மட்டும்தான் ஆந்திரா. இது வந்து ஃபார்ம் பண்ணது 1928ங்கிறதுனால அப்போ வந்து ஆந்திரா ஃபார்ம் ஆகல, மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கிறதுனால. அதனால நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஆந்திரானாக்கா ஆந்திரா சேம்பர்னாக்கா மேபி அடுத்து அதர் ஸ்டேட் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆந்திரா சேம்பருங்கிறது ஃபார்ம்டு இன் 1928. ஆந்திரா பிறக்காததுக்கு முன்னாடியே நாங்கள் எங்களோட சென்னையில் இப்போ வந்து இந்த ஒரு ஈவெண்ட் எக்ஸ்போ வந்து நாங்கள் வந்து சப்போர்ட்டிங் பார்ட்னர். இந்த ஈவெண்ட் ஆர்கனைசரோட நாங்கள் சப்போர்ட்டிங் பார்ட்னர். நிறைய கம்பெனிகள் எல்லாம் அவங்களுடைய உற்பத்திகளை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை வந்து நாங்கள் சர்க்குல் பண்ணுவோம் எல்லாருக்கும், எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சர்க்குல் பண்ணுவோம். அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு என்ன பிளாட்ஃபார்ம். economically good problem. எஸ். Okay, thank you. தேங்க்யூ சார். Your name, sir? இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.